10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அலகு பயிற்சி 3 7வது கணக்கு பார்க்குறோம். சுருக்குக 1/p + 1/q + r by 1/p - 1/q + r பெருக்கல் 1 + q² + r² - p² by 2qr அப்படிங்கிற விகிதமுறு கோவை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விகிதமுறு கோவையை சுருக்கி விடை எழுதணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையை எழுதுகிறோம். 1/p + 1/q + r by 1/p - 1/q + r பெருக்கல் 1 + q² + r² - p² by 2qr. இந்த விகிதமுறு கோவையை சுருக்கிறோம். பின்னத்தில் இருக்கிறதுனால நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் இருக்கக்கூடிய விகிதமுறு கோவையை கூட்டணுமோ அல்லது கழிக்கவோ செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். டினாமினேட்டர் அதாவது மீசிமா மீச்சிறு பொது வகுத்தி என்னான்னு கணக்கிடுறோம். பியையும் q + ஆருக்கும் மீசிமா அப்படிங்கிறது என்னன்னா p × q + r இருக்கும். இதில் முதல் மதிப்பில் q + r இல்லை. அப்போ q + r இதை பெருக்கிக்கலாம். அடுத்த மதிப்பில் p இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு p பெருக்கிக்கலாம். காமன் டினாமினேட்டர். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா முதல் மதிப்பில் q + rன்னு வரும். ரெண்டாவது ஒன்றில் p இல்லை, அதனால p பெருக்கிக்கிறோம். 1 p பெருக்கிக்கிறோம். பை p × q + rன்னு வருது. பெருக்கல் இந்த மதிப்பை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா முதல் மதிப்பில் எந்த ஒரு எண்ணும் இல்லை அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். 1க்கும் 2qrக்கும் மீசிமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2qr தான் வரும். அப்போ முதல் மதிப்பு 1 2qr குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம். 2qr + இரண்டாவது மதிப்பு அப்படியே எழுதிக்கலாம். q² + r² - p² by 2qr காமனாக கொடுத்துடலாம். 2qr இந்த மதிப்பை காமனாக கொடுத்துடலாம். இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த p × q + rரும் p × q + r கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதலாம். மீதி என்ன இருக்குன்னா q + r + p நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் q + r - p பெருக்கல். இதில் பார்த்துட்டோம்னா இந்த முதல் 3 உறுப்புகளையும் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்முலா பயன்படுத்தலாம். என்ன ஃபார்முலா பயன்படுத்துகிறோம் அப்படின்னா a² + b² + 2ab வடிவத்தில் இருக்குது. a² + b² + 2ab அப்படிங்கிற வடிவத்தில் இருந்தது அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்னா a + b ஹோல்² கொடுக்கலாம். இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக க்யூவும் பிக்கு பதிலாக ஆரும் இருக்குது அப்படிங்கிறதுனால q + r a + bக்கு பதிலாக q + r ஹோல்² - p² நீங்கள் கொடுத்துடலாம். பை காமன் டினாமினேட்டர் என்ன அப்படின்னா 2qrன்னு இருக்குது. இதில் ஏதாவது சுருக்க முடிஞ்சது அப்படின்னா சுருக்கி விடை எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பில் a² - b²ங்கிற வடிவத்தில் இருக்குது. a² - b²ங்கிற வடிவத்தில் இருந்ததுன்னா a + b × a - bன்னு விரிவாக்கம் செஞ்சு எழுதிக்கலாம். அதன்படி முதல் மதிப்பு அப்படியே எழுதுகிறோம். வரிசையாக எழுதுகிறப்ப p + q + rன்னு வரும். கீழே டினாமினேட்டரில் q + r - p பெருக்கல் a + b முதல்ல ஏக்கு பதிலாக q + r இருக்குது. ப்ளஸ் பியோட மதிப்பானது pன்னு இருக்குது. பெருக்கல் a - b ஏக்கு q + r மைனஸ் பியின் மதிப்பானது pன்னு இருக்குது. பை 2qr q + r - pயும் q + r - pயும் கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் என்ன அப்படின்னா p + q + r p + q + rன்னு 2 முறை நியூமரேட்டரில் இருக்குது. ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா p + q + r ஹோல்² கொடுத்துடலாம். பை 2qr. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையின் சுருக்கிய வடிவம் அப்படின்னா p + q + r ஹோல்² by 2qr. p + q + r ஹோல்² by 2qr என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையின் சுருங்கிய வடிவமாகும். தேங்க்யூ.